வீட்ல இட்லி மாவு, தோசை மாவு எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்ல. ரவைய வச்சு நம்ம எப்படி தோசை பண்ணலான்னு பார்க்கலாம். டேஸ்டியான முறுமுறுப்பான ரவை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கீங்க. மாவு கலக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் பெப்பர் பொடி, ஜீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 கப் ரவை, 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் 2 கப் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த மாதிரி வந்திருக்கு. இதை அப்படியே 15 நிமிஷம் வச்சுருங்க. 15லேருந்து 20 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். ரவை நல்லா ஊறி வரும், அதுக்காகத்தான். 15 நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி ரவை நல்லா ஊறி கெட்டியாக இருக்கும். தண்ணியெல்லாம் உறிஞ்சிருக்கும். இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நைஸாக கிடைக்கும். கெட்டியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். தோசை மாவு பதத்தில் இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தோசை ஊற்றும் போதும் நல்லா கலக்கிட்டு ஊற்றிக்கணும். தோசை ஊற்றும் போது நம்ம தோசை மாவுக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா முறுமுறுப்பாக தோசை வரும், அதுக்காகத்தான். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை முறுமுறுப்பாகிறது வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். முறுமுறுப்பாக வர்றதுக்காக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதை திருப்பி போடக்கூடாது, இப்படியே தான் வேக வைக்கணும். அதனால் லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததும் தோசை இந்த மாதிரி கிறிஸ்பியாக ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.